கோகுல்ராஜ் வழக்கை விசாரித்து வந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடி வசம் இருந்து சிபிஐக்கு மாற்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் இருக்கும் யுவராஜ் சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்பத்திலிருந்தே நான் குற்றச்சாட்டு வச்சுட்டு வரோம். இந்த வழக்கு முறையாக புலன் விசாரணை செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருட காலத்துக்கு பக்கமாக கிட்டத்தட்ட அவங்க இறந்து ஒரு வருட காலம் ஆக போகுது. இந்த நிமிஷம் வரலாம் அவங்க எந்த ஒரு விசாரணையுமே செய்யலை, ஒரு அடிப்படை விசாரணை கூட செய்யலை. மூடி மறைக்கிற வேலையை மட்டும்தான் இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ உயர்நீதிமன்றத்துக்கு அது தெளிவாக தெரிஞ்சதுனால உடனடியாக அதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்காங்க. இப்போ சிபிஐ விசாரணையில் உண்மையான தகவல் அனைத்துமே வெளிவரும். இது தமிழ்நாடு காவல்துறை மேலே ஒரு தவறான எண்ணத்தை விதிக்க தேவையில்லை. இதில் என்னன்னு கேட்டால் இவங்க முறையாக செயல்பட விடப்படலை. அதனால் இந்த நிலைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கே தவிர இவங்க திறமையின் மேல் நம்ம குறைச்சி மதிப்பிட தேவையில்லை. இவங்க திறமையை வெளிக்கொணர அனுமதிக்கப்படலை. அதனால் இப்போ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக உண்மை வெளியே வரும். அதாவது இந்த வழக்கு இவ்வளோ நாள் காலதாபம் செய்ததே ரொம்ப அவசியமற்றது. ஏன்னா இந்த வழக்கு அவங்க இறந்து கிட்டத்தட்ட 10 மாதமாக போகுது. இதுவே ரொம்ப காலதாமதம். அதனால் 3 மாதத்தில் முடிக்கணும்னு சொன்னது உண்மையாக நல்ல விஷயம் தான். 3 மாத அவகாசம் அப்படிங்கிறது கரெக்டான காலமும் கூட. இதுக்கு சிபிஐ எந்த அதிகாரி விசாரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க யார் அதுக்காக போடுறாங்களோ அவங்ககிட்ட நான் நேரடியாக இது செய்யவும் இருக்கேன். இந்த வழக்கு எப்படியெல்லாம் இவங்க டார்ச்சர் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விவரங்களையும் நான் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இருக்கேன். இது சரியான கால அவகாசம் தான். இது ஒன்றும் தவறு இல்லை.